ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்தா பிசிஷியன். ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, பிளாக் டீ குடிப்பதனால் என்ன நன்மைகள், ஸோ அதை எந்த லிமிட்டேஷன்ஸோட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஏற்கனவே கிரீன் டீயை பற்றி பதிவு போட்டிருந்தோம், நீங்கள் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த வகையில தான் இந்த பிளாக் டீயை பற்றியும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ பிளாக் டீ அப்படிங்கிறப்ப நான் என்ன நினைக்கிறாங்க, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த டீயும் குடிக்கிறது இல்லை டாக்டர், பிளாக் டீ. பிளாக் டீன்னா இவர்களோட பொது இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நார்மலா இன்னைக்கு நம்ம டஸ்ட் டீ இருக்கு பாத்தீங்களா, பாலோட சேர்த்து நம்ம இது பண்றோம் பாத்தீங்களா, அந்த டீயை வந்து பால் சேர்க்காமல் கொதிக்க வச்சு நம்ம எடுக்கிறது தான் பிளாக் டீ அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கிரீன் டீ ஒரு எண்டு, இந்த டஸ்ட் டீ வேற, பிளாக் டீ வந்து வேற. ஸோ பிளாக், ஆனால் எல்லாமே ஒரே மூலிகை தான், அந்த கேமெலியா சைனன்சிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரே மூலிகை தான். ஆனா இந்த பிளாக் டீக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா ரோஸ்ட் பண்ணுவாங்க, சுருள அந்த இலைகள் வந்து நல்ல சுருள வறுப்பாங்க, நல்ல பிளாக் கலர்ல வந்து ஆகும். ஸோ அப்படி ஆகும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அது நல்ல ஒரு சாக்லேட் டேஸ்டையும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாசனையும் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து காஃபிக்கு ஈக்குவலா வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது பிளாக் டீ தான். ஸோ இந்த பிளாக் டீ, கிரீன் டீ இதெல்லாம் நமது பாரம்பரிய உணவுகள் வந்து கிடையாது. அதாவது நம்ம பானங்கள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ வெள்ளையர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தப்ப அவங்களுக்கு இது ஒரு பழக்கம். ஸோ அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்முடைய காடுகள் எல்லாம் அழிச்சிட்டு, ஸோ அங்க இருந்த நம்ம மக்களை கொத்தடிமையாக்கி அங்க டீ எஸ்டேட் போட்டு அவங்க குடிக்கிறதுக்காகவும், அவங்க இருக்கக்கூடிய நாட்டுக்கு ஏற்றுமதி பண்றதுக்காகவும் நம்ம காடு வளத்தை அழிச்சிட்டு இதை வந்து அவங்க பிளான்டேஷன் பண்ணி நம்மளையும் கொத்தடிமைகள் ஆக்கிட்டாங்க. வேற நாட்டுக்கும் வந்து என்ன செய்யணும், அவங்களுக்கு பயிர் செய்யறதுக்காக நம்ம ஆளுகளை வந்து கூட்டிட்டு போனாங்க. ஸோ அதுதான் ஒரு விஷயம். பட் இதுல எல்லாவற்றிலும் ஒரு நன்மையும் தீமையும் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இந்த பிளாக் டீயை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இதுல வந்து தியோஃபிளாவின், தியோரூபினின் அப்படிங்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எதற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருதயத்திற்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எல் தியானின் அப்படிங்கக்கூடிய ஒரு லிவோத்தியானின் அப்படிங்கக்கூடிய சத்து வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடித்தவுடன் நல்ல வந்து தசைகளுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சியையும் நல்ல ரிலாக்ஸேஷனையும் கொடுக்கக்கூடிய தன்மை எதுல இருக்கு அப்படின்னா, இந்த பிளாக் டீல வந்து இருக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னா, பிளாக் டீ இன்று அதிகமாக பயன்படுத்துறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா போன்ற நாடுகள்ல தான். ஸோ அவங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிளாக் டீயை வந்து ரெட் டீன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம டிகாஷன் இறக்கி பார்க்கும் பொழுது அது என்ன கலர்ல இருக்கும்னா, நல்ல சிவப்பு நிறமா இருக்கும். அதனால அவங்க ரெட் டீ அப்படின்னும் வந்து குடிப்பாங்க. இதை ஏன் காஃபிக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இதுலயும் கஃபீன் இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த அளவுக்கு காஃபி அளவுக்கு கஃபீன் கிடையாது, கொஞ்சம் கம்மியா தான் கஃபீன் இருக்கு. ஆனா நமக்கு என்ன கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதே போன்று நமக்கு டேஸ்ட்டை வந்து இது கொடுக்கும். அதனால இது வந்து இதுக்கு வந்து ரொம்ப நம்ம வந்து என்ன செய்யறோம், இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறோம். இதை அல்லாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆராய்ச்சி தரவுகள் என்னன்னா, டீ குடிக்காதவர்கள் டீ குடிக்காதவங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு நாளைக்கு 2 இல்லைன்னா 3 கப் இந்த பிளாக் டீ குடிப்பவர்களுக்கு, டீ குடிக்காதவங்க 2 இல்லைன்னா 3 பிளாக் டீ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிளாக் டீ இன்னைக்கு இருக்கிற டஸ்ட் டீல பால் சேர்க்காம இருக்கும்ல, அந்த பிளாக் டீல இந்த பிளாக் டீ. ஸோ இதை குடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணங்களால், நோய் நிலைகளால இறப்பு சம்பவிக்கும்னா, அதை விட இவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 9ல இருந்து 13 பங்கு வந்து கம்மியா தான், மடங்கு கம்மியா தான் வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த ஆராய்ச்சி தரவுகளை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இன்றைக்கு ஆராய்ச்சிங்கிறதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்டு. ஒருத்தர் யாரு பணம் படைத்தவர்கள், அவங்களுக்கு வந்து பதவி, அதிகாரம் இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஒரு கருத்து முன்னிலை வகிக்கணும், அவங்களுடைய ப்ராடக்ட் பெருசா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அவங்களே பெய்ட் ட்ரையல்ஸ் நிறைய பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ அதனால இதை உறுதியா நம்ம எடுக்க முடியாது. அதனால 2 3 காஃபி குடிச்சா நம்ம ஆயுசு கூடும் அப்படிங்கிறது இது நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்ட் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. காஃபி மாதிரி இருக்கு, ஆனா அந்த கஃபீனுக்குரியது, ஆனா கஃபீன் வந்து நமக்கு கம்மியா இருக்கு, ஹார்ட்டுக்கு வந்து நல்லதா இருக்கு, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குது. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பலன்கள். அதே நேரத்துல கான்ட்ரவர்ஷியலா என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறது, யூஸ்வலா கஃபீன் எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஒரு அடிக்ஷன் ஏற்படும்.
அதை திரும்ப திரும்ப குடிக்கணுங்கிற எண்ணம் வந்து ஏறும். அந்த அளவுல எடுக்கும் பொழுது இவங்க என்ன செய்யறாங்கன்னா எக்ஸ்ட்ரா குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நமக்கு உடம்புக்கு கஃபீன் எவ்வளவு கெடுதல் விளைவிக்குதோ அந்த அளவுக்கு அதை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை. அடுத்து இதை வெறும் வயிற்றுல குடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா கேஸ்ட்ரிக் அமிலம் சுரப்புகள் வந்து பாதிப்படையும். அப்ப அல்சர், எதிர்கழிக்கிறது, கேர்ட், ஐபிஎஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகரிக்கும் இல்ல ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அடுத்து இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டானின் சத்துக்கள் வந்து இருக்கு. இந்த டானின் சத்து இருக்கிறதுனால நம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் உள்ள இரும்பு சத்தை அப்சார்ப் பண்றதை வந்து கெடுக்கும். ஸோ நார்மலா அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னா அவங்க தயவு செய்து இந்த காஃபியோ டீயோ வந்து லிமிட்டேஷன் பண்றது ரொம்ப முக்கியம். பிளாக் டீனாலும் இதை என்ன பண்ணணும் அப்படின்னா கம்மியாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எல்லாவற்றிலும் ஒரு நன்மை தீமைகள் இருந்தாலும் இதை எவ்வளோ எடுத்தா என்ன பண்ணாலும் கம்மியாக தான் வந்து எடுக்கணும். வெறும் வயிற்றில் எடுக்கக்கூடாது. ஏற்கனவே இரத்தச்சோகை உள்ளவங்கள்லாம் எடுக்கக்கூடாது. அதை தவிர ஒரு லிமிட்டட் லெவல்ல ஒரு நாளைக்கு காலை மாலை இல்லை ஒருவேளை இல்லை டயர்டா இருக்க மற்றும் எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு ஆரோக்கிய பானமாக நமக்கு அமையும். நன்றி.